ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இன்றைய தினம் சனி மகா பிரதோஷம். வீட்டில் ஏற்றக்கூடிய தீபத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலையை கலந்து தீபம் ஏற்றுறது மூலமாக பணவரவு தாறுமாறாக இருக்கும். எல்லா செல்வங்களும் வீட்டில் சேரும். அது என்ன இலை, அது எப்படி பயன்படுத்தணும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவில் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த தீபம் ஏற்றும் போது விளக்கோட எண்ணெய் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. சிவபெருமான் மறுபடியும் எழுந்து ஆனந்த தாண்டவம் ஆடியது ஒரு சனிக்கிழமையில். வரக்கூடிய திரியோதசி திதி அன்னைக்கு தான். அதனால தான் சனிக்கிழமையில் வரக்கூடிய திரியோதசி திதிக்கு மகா சனி பிரதோஷம் பெயர் உண்டானது. பெயரில் மட்டும் இல்லைங்க, வழிபடக்கூடியவங்களுக்கும் வரங்கள் அருள்வதில் இந்த சனிக்கிழமை பிரதோஷம் மகா பிரதோஷம்தான். பொதுவாக பிரதோஷ நாளில் இந்த பிரதோஷ வேலை, அதாவது மாலை 4:30 6 மணி வரைக்கும் இறை வழிபாடு செய்கிறது. குறிப்பாக சிவாலயம் போயிட்டு சிவபெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியம். காரணம் என்னென்னா, இந்த நாளில் பிரதோஷம் வேளையில் எல்லா தெய்வங்களும் சிவன் சன்னதியில் அவரை வழிபடுறதற்காக எழுந்தருளி இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரியும் அந்த நாளில் சிவன் சன்னதியில் நம்ம கோரிக்கைகளை அந்த தெய்வங்கள் உடனே ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை தான். அதுலேயும் சனி பிரதோஷம் வேளையில் நம்ம சிவபெருமானை தரிசனம் செஞ்சாலே நமக்கு நற்பலன்கள் உண்டாகும். சனி பிரதோஷத்தை அன்னைக்கு வழிபாடு செஞ்சால் 5 வருடம் பிரதோஷத்தை வழிபாடு செஞ்ச ஒரு பலனை ஒருத்தவங்க பெற முடியும் அப்படிங்கிறதும், சிவனடியார்களோடு பெரிய வாக்கு துன்பங்கள்னால வாழ்க்கையில் திகைக்க போய் சேர்ந்து நிற்கக்கூடிய அன்பர்களுக்கும் சோர்ந்து இருப்பவங்களுக்கும் இந்த சனி பிரதோஷம் இந்த வாழ்க்கை தான் பார்க்கடல், அதில் அமுதம் என்பது நாம் எல்லோரும் விரும்பக்கூடிய மகிழ்ச்சி. ஆனால் வாழ்க்கையில் நம்ம முயற்சிகளுக்கு பலனாக கிடைக்கக்கூடியது விஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய துன்பம். அதுக்கு பயந்து நம்ம ஓடுறதை விட சிவபெருமான் சன்னதிக்கு போகிறது சரியான தீர்வு காண முடியும். நம் துன்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷத்தை விழுங்கி சொல்லக்கூடிய அமிர்தத்தை கொடுக்கக்கூடியவர். அதுலேயும் சனிக்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷம் தினத்தில் செஞ்சு வழிபாடு பாருங்கள், பிரச்சனைகளும் நிச்சயம் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. சனிக்கிழமை அப்படிங்கிறது பகவானுக்கு உரிய. சனி பகவான் யார்? நியாயாதிபதி. நம் கர்மங்களும் ஏற்ப வாழ்க்கையில் நமக்கு நன்மை தீமைகளை அருளக்கூடியவர். அதுக்கு ஏற்பவே நம் வாழ்க்கையில் நிகழும் நன்றாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் திடீர்னு சறுக்கல்கள் ஏற்படுவதற்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களை சரி செய்து நிலையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு சனி பிரதோஷத்துக்கு அன்னைக்கு நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யணும். சனி பிரதோஷ தினத்தை அன்னைக்கு சிவ வழிபாடு செய்கிறதால சனி பகவானோட கெடுபலன்களில் இருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். சிவபெருமானோட திருவடிகளை ஒருத்தர் காலபைரவர். இந்த காலபைரவர் சனி பகவானோட குரு மாதிரி. அதனால தான் குருவாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடுறவங்களுக்கு சனி பகவான் தொல்லை கொடுக்கிறதே இல்லையாம். அந்த அளவுக்கு சனி பிரதோஷத்துக்கும் அதை வழிபாடு செய்கிறவங்களுக்கும் அவ்வளவு நன்மைகள் ஏற்படுது. இது போக இன்றைய தினம் மகாவிஷ்ணு பெருமானுக்கும் ரொம்ப உகந்த ஒரு நாள். அந்த நாளில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலையை நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கில் ஒரு விளக்கு சேர்த்து தீபம் ஏற்றினா கூட போதும், எக்கச்சக்கமான நன்மைகள் ஏற்படும். முதல்ல அந்த இலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். துளசி இலை தாங்க. மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவில்களுக்கு ஆஞ்சநேயர் கோவில்களுக்கும் போகும்போது துளசி மாலைகள்னால நம்ம அலங்காரம் செய்கிறது, அங்கே கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தை நம்ம வாங்கி சாப்பிட்றது, இது எல்லாமே நமக்கு பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும். துளசி வாசம் இடத்துல எல்லாமே மகாவிஷ்ணு வாசம் செய்வாராம். மகாவிஷ்ணு இடத்துல மகாலட்சுமி தாயார் தானாக வருவாங்க. இப்படி ஏற்படுத்தக்கூடிய இந்த துளசி இலையை தான் நம்ம இன்று இந்த தீபத்தில் ஏற்ற போகிறீங்க. சரி, இந்த தீபத்தை கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு மாலை எப்பவும் போல் பூஜை செஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, இது போக பிரத்யேகமாக ஒரு அகல் விளக்கு தீபம் ஏற்றிக்கோங்க. இப்போ கார்த்திகை தீபம் முடிஞ்சிருக்கிறதால எல்லார் வீட்டிலையும் மண் அகல் விளக்கு அப்படிங்கிறது இருக்கும். கண்டிப்பாக உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே மண் அகல் விளக்குகளை
நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதில் திரி போட்டு தீப எண்ணெய் ஊற்றணும் அல்லது நெய் ஊற்றி நீங்கள் தினமும் வீட்டில் தீப எண்ணெய் பயன்படுத்துவீங்களா, அந்த தீப எண்ணெய் ஊற்றியே நீங்கள் தீபம் ஏற்றணும். அப்படி தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி, அதாவது திரி போட்டு எண்ணெய் ஊற்றுருவீங்க. அதுக்கப்புறம் இந்த இலையை வச்சிடுங்க. 2, 3 எண்ணிக்கையில் துளசி இலையை அந்த எண்ணெயில் போடணும். அதுக்கப்புறம் அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும். ஏற்றும்போது எண்ணெயிலிருந்து வரக்கூடிய வாசம் கூட இந்த துளசியோட வாசமும் சேர்ந்து உங்கள் வீடு முழுவதும் பரவும். அப்படி பரவும்போது என்ன நடக்கும்? உங்கள் வீடு முழுவதும் துளசி வாசம் வீசும். துளசி வாசம் வீசும்போது உங்கள் வீடு ஃபுல்லாகவே ஏதோ பெருமாள் ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் துளசி வாசம் இருக்கக்கூடிய அந்த நேரம் முழுக்க உங்கள் வீட்டுக்குள்ளே மகாவிஷ்ணு வந்துருவார். மகாவிஷ்ணு வந்துட்டாருன்னா தானாக அந்த இடத்துக்கு மகாலட்சுமி தாயாரும் வந்துருவாங்க. இப்போ பலவிதமான நன்மைகளும் பலவிதமான தெய்வங்களோட அனுக்கிரகங்களும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீபம்தான் இந்த துளசி இலையை போட்டு ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம். சனிக்கிழமை பிரதோஷம் பெருமானுக்கு ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபமாக இருக்கணும். ஆனால் அந்த தீபம் ஏற்றக்கூடிய சிவபெருமானுக்காக இருந்தாலும் அதில் போடக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாரையும் நம் வீட்டுக்கு வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிமை பொருந்திய துளசி இலையாக இருக்கணும். துளசி இலை அப்படிங்கிறது எல்லார் வீடுகள்லையும் இல்லை, எல்லா வீடு பக்கத்துலேயும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது. 3 துளசி இலைகள் இருந்தால் கூட போதுங்க. மாலை ஒரு 6 மணி அந்த அளவில் தீபத்தை நீங்கள் பிரத்யேகமாக வீட்டில் ஏற்றலாம். 3 துளசி இலையை போட்டுருங்க. அந்த தீபம், அந்த ஒளிச்சுடர் எரியும் போது சிவபெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் மகாவிஷ்ணுவையும் மனதார வேண்டிக்கோங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல் இருக்கோ அதை கேளுங்க. குறிப்பாக கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, பணப்பிரச்சனை சொல்ல எல்லா பிரச்சனைகளும் கூடிய சீக்கிரம் முடிவடையும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி இருந்தாலும் சனிக்கிழமையில் சனி மகா பிரதோஷத்தை அன்னைக்கு சிவபெருமானுக்காக ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபத்தை மகாலட்சுமி தாயாரையும் மகாவிஷ்ணுவையும் வரவழைக்கும் போது 3 தெய்வங்களோட அருள் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும். இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா விதமான கடவுள்களையும் வணங்குறதுக்கு பயன்படுத்தக்கூடியது, இறை வழிபாட்டுக்கும் பயன்படுத்தக்கூடியது. இந்த மாதம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாதத்தில் அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது. ஒரு சனி மகா பிரதோஷத்தை நீங்கள் தவற விடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவித தோஷங்களும் நீங்கி ஓங்கி விழக்கூடிய அடிகள் இனிமே வந்து தாங்கி விழணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்காவது தோஷமோ இல்லை சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையணும் அப்படின்னு நினச்சிங்களோ அப்படி எல்லா விஷயங்களுக்கும் இந்த ஒரு தீபம் பலன் கொடுக்கும். தீபம் எரிஞ்சு முடிஞ்சதும் அதுக்கப்புறமா அந்த இதை வந்து அப்புறப்படுத்தலாம். ஒருவேளை அந்த அகல் விளக்கில் எண்ணெயிலே வந்து இலை வந்து எரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1 மணி நேரம் வரைக்கும் எரிந்தால் கூட போதுங்க. இந்த தீபம் வந்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி தீபம் ஏற்றும் போது ஒரு டம்ளர்லேயோ அல்லது செப்பு சொம்பு வீட்டில் வச்சுருக்கீங்க பூஜை அறையில் அப்படின்னா அதில் உங்களுக்கு துளசி நிறைய கிடைக்குதுன்னா அதில் கொஞ்சம் போல் இல்லை ஒரு கைப்பிடி அளவு துளசி வந்து அதில் போட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து அந்த தண்ணி எடுத்து உங்களுடைய வீடு முழுக்க, அதாவது பெட்ரூமு, கிச்சனு, ஹாலு, மூலை, அந்த ஒவ்வொரு ரூம்க்குரிய மூலை முடுக்கு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மூலை பகுதி, அந்த இடங்கள் அப்படின்னு எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த தண்ணியை வந்து தெளிச்சு விடுங்க. அப்படி தெளிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸு, நெகட்டிவ் எனர்ஜி, நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் நமக்கு அது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, தோல்வியில் முடியுது, அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் வந்து முழுமையாக வந்து இருக்கும். உங்களுக்கே வந்து நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர்